வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் மகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது என்று அவரும் செய்திகளை தந்திருக்கிறார். இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் முழுவதும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. பல்வேறு இடங்களிலே பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த பாதிப்புகள்னால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கிறது. சிலர் வீடுகளை இழந்து முகாம்களே தங்கியிருக்கிறார்கள். சாலைகள் இல்லாமல் பாதிப்பு. சாலைகளிலே பெரும் வெள்ளம், மழை வெள்ளம். சாலைகளிலே மண் சுவர்கள் இடிந்து விழுந்து போக்குவரத்திற்கு இடையூறு. பலமான காற்று, பலமான மழை. பலமான காற்று, பலமான மழை. இதனால் சாலைகளிலே மரங்கள் விழுவதும் வீடுகளிலே மரம் விழுவதும் பல்வேறு இடங்களிலே நடைபெற்றிருக்கிறது. நீலகிரி மாவட்டமே திகைத்து இன்றைக்கு சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கின்ற நிலையில் நீலகிரி மாவட்ட மக்கள் செய்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், இந்நாள் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், நீலமலை தொலைக்காட்சியால் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு நல்ல மனிதர். மக்களுக்கு சேவை செய்வதே தன்னுடைய பணி என்று மக்கள் சேவையே மகேசன் சேவை அண்ணா சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணா மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று அந்த மக்கள் சேவை செய்வதிலே இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் முழுவதும் பம்பரமாக சுழன்று பாதிக்கப்பட்ட இடங்களிலே அரசு அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சியரோடு இன்னும் சென்னையிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அமைப்பாளர் லலிதா அவர்களோடும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இன்னும் அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற கோட்டாட்சியர், வட்டாட்சியர், அரசு அதிகாரிகள் என அழைத்து சென்று பட்டாளமாக முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து தெரிந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை தன்னுடன் அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை, போர்வை, கம்பிளி, உடைகள், உணவுகள், மருத்துவம் என்று வழங்கி வருகிறார். எத்தனையும் கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு ஊக்கத்தை தருவதற்காக சொல்லுகிறார். எப்பொழுதும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் எங்களை எல்லாம் இங்கே பணிக்காக அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு சேவை செய்ய எங்களை அனுப்பியிருக்கிறார். அவருடைய கட்டளைக்கு இணங்க நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களோடு தான் இருக்க போகிறோம், உங்களோடு தான் பயணிக்க போகிறோம். எந்த கவலையும் படாதீர்கள் என்று ஒவ்வொரு இடமாக சென்று மக்களை சந்தித்து உதவி செய்து வருகிறார். இதை பார்க்கின்ற மக்கள் எங்களுக்கு கிடைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் உண்மையிலேயே ராசாதி ராஜனாக இருக்கிறார். ராஜாதி ராஜனாக இருக்கிறார். வாரி வழங்குவதிலே வள்ளலாக இருக்கிறார். துன்பங்களை நீக்குவதிலே இவர் ஒரு அரசனாக இருக்கிறார். இந்த ராசா இருக்கிறதுனால் இன்றைக்கு எங்களுக்கு கவலை இல்லை என்று மக்கள் சொல்வதாக நமது செய்தியாளரும் மற்றவர்களும் தெரிவித்தார்கள் என்று
இந்த காட்சிகளை எல்லாம் நாம் நமது செய்தியாளர்கள் எடுத்து நீலமலை தொலைக்காட்சியிலே வழங்கியிருக்கிறார்கள். சொன்னேன் நான் தான் ஃபயர் சர்வீஸ் கொடுத்தா ஃபயர் சர்வீஸ் சார் நாங்கள் ஏற்கனவே 2 இடத்துக்கு போயிட்டோம். இப்போ செஞ்ச WRD சார் ஃபண்டு நாங்கள் உடனே கொடுத்துருக்கோம். பின்னாடி டோட்டலாக ஃபாரஸ்ட்டும் அதில் 300 மீட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ நாங்கள் நம்ம பண்ணுறதா நம்ம எஸ்ஐடிபி கொடுத்துருக்கோம். அப்படியா மீட்டர் ஃபாரஸ்ட் உள்ள வரதுமா? இல்ல வந்து ஃபுல்லாவே நல்ல ரோடா உங்கள்ட்ட பண்ணலையா என்ன சார்? ஜெனரல் பண்ண ஸ்ட்ரீட் ரோட் பண்ண முடியும் சார். ப்ரோபோசல் கொடுத்துருக்கோம். சொல்லிருக்காரு கட்டியே சொல்லிட்டேன். ஒன்று யோசி பண்ணுவோம் சார். அது போக எவ்வளோ பேர் கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வருகின்ற கனமழை குறித்த ஆய்வினை நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், நான்கு அமைச்சர் பெருமக்கள் நாங்கள் இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வேண்டிய நிவாரணப் பணிகளை வழங்கி வருகிறோம். அரசின் சார்பில் எல்லா திட்டங்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கின்ற வகையில் மாவட்ட நிர்வாகம் நல்ல பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் கனமழை வரும் என்கின்ற எச்சரிக்கை நீலகிரி மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலையில் அனைத்து துறைகளும் எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய, மக்களை காப்பாற்றக்கூடிய நல்ல கடமைகளை, திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறோம். எல்லா துறைகளும் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் அஞ்ச தேவையில்லை. 2 மணி நேரத்திற்கு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரோடும் எங்களோடும் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் உரிய உதவிகளை தருவதற்கும் தமிழக அரசும் முதலமைச்சரும் தயாராக இருக்கிறார்கள். எனவே இந்த மாவட்டத்துடைய மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. நாங்கள் இங்கேயே தங்கி பணிகளை பார்ப்போம். ஆக நீலகிரி மாவட்டத்திலே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழகத்தினுடைய அரசும் தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டளையும் அவருடைய நேரடி பார்வை நீலகிரி மாவட்டத்திலும் இருக்கிறது என்பதோடு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் இன்னும் மாவட்ட ஆட்சியரும் சிறப்பு அதிகாரிகளும் அந்தந்த பகுதி கோட்டாட்சியர், வட்டாட்சியர், கிராம நிர்வாக அதிகாரிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய நகர கிளை கழக செயலாளர்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக நின்று ஆதரவு தந்து காக்கும் கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து உடனுக்குடன் பார்க்க இதுவரை நீங்கள் NMTV யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால்
இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போதும் காணலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் சிறப்போடு நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் எடுத்திருக்கிறாரா, எடிட்டிங் செய்திருக்கிறாரா, இந்த செய்திகளெல்லாம் சிறப்பாக நீலமலை தொலைக்காட்சி வழங்கியிருக்கிறதா என்ற கருத்தை யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நேயர்களே என்று பண்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை. அன்பில்